தங்கமே, இரவு நீ உறங்கச் சென்ற பிறகு உன்னுடைய தலையணைக்கு அருகில் அமர்ந்து கொண்டு ஒருவரை நான் சொல்லி இந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கின்றார். இவர் யார்? எதற்காக நீ இரவு உறங்கச் சென்ற பிறகு உன் பின்னால் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்? இவர் என்ன விஷயத்தை உனக்கு செய்ய காத்து கொண்டு இருக்கின்றார் என்பதை இந்த அப்பன் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் உனக்கு தெரியாமல் இருக்கின்றது. வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்ற என் பிள்ளைக்கு தினமும் ஒருவர் இப்படி உன் தலகணைக்கு அருகில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் என்ற செய்தி இதுவரையிலும் தெரியவில்லை. இந்த செய்தியை இன்று உனக்கு இந்த அப்பன் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன். அது யாராக இருக்க முடியும்? அவர் எதற்காக இப்படி செய்கின்றார்? இதனால் அவர்களுக்கு என்ன நன்மை, உனக்கு என்ன கஷ்டம் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, இது போன்று எல்லாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை. உனக்கு மட்டும்தான் எல்லாம் வித்தியாசமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் இந்த அப்பன் உன் நிலத்தில் இதனை உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று ஓடி வந்திருக்கிறேன். நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி அவசரமாக ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை என்னவென்று கேட்பாயானால் நிச்சயமாக தினமும் உன் இல்லத்தில் நடக்கின்ற இந்த காரியத்தை நீ தெரிந்து கொள்வாய். எல்லோர் முன்னிலையிலும் என் பிள்ளை நீ எவ்வளவு கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் அடக்கி கொண்டு வைத்து கொண்டு வெளியில் திரிந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோர் முன்னிலையிலும் என் பிள்ளை நீ எவ்வளவு காயங்களை மனதுக்குள் அடக்கி வைத்திருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் தீர்வு எங்கே என்று என் பிள்ளை நீ தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றாய். நீ அலைந்து கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் யாரேனும் ஒருவர் நமக்கு ஆறுதல் கொடுத்து விட மாட்டார்களா என்கின்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக இருக்கின்றது. நீ எதை பற்றி எல்லாம் சிந்திக்கும் பொழுது உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை மட்டும் முன்னால் தெளிவாக உணர முடியவில்லை. இந்த நேரத்தில்தான் இந்த அப்பன் உனக்கு தீர்வுகளை கொடுக்க வேண்டும் என்று உன் இல்லத்திற்கு வந்த பொழுதுதான் நான் கண்டு கொண்டேன். உன் இல்லத்தில் தினமும் ஒருவர் உன் தலகணை அருகில் அமர்ந்து கொண்டு உனக்காக சில விஷயங்களை செய்து கொண்டு இருக்கின்றார் என்று. என் பிள்ளையே, அவர்கள் சாதாரணமாக இருக்கவில்லை, கண்ணீர் வடிக்கின்றார்கள். இவர்களின் கண்ணீருக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? அவ்வளவு எளிதில் யாரும் இங்கு மற்றவர்களுக்காக கண்ணீர் சிந்திவிட மாட்டார்கள். என் பிள்ளையே, இவர்கள் கண்ணீர் சிந்துவதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. இவர்கள் உன்னுடைய இன்றைய நிலை கண்டுதான் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றார்கள். நீ இந்த வாழ்க்கையில் படுகின்ற வேதனையை கண்டு இவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். நீ மனதளவில் எந்த அளவிற்கு காயம் கொண்டிருக்கிறாய் என்பதை தெரிந்து கொண்டு கண்ணீர் வடிக்கின்றார். நீ படுகின்ற ஒவ்வொரு வேதனையும் கண்டு இவர்கள் கண்ணில் வடிக்கின்றார்கள் என்றால் பிரச்சனை எல்லாம் உன்னை சுற்றி வருகின்றது. நீ அதை சமாளிக்க முடியாமல் திணறிக்கொண்டு இருக்கின்றாயே என்று சொல்லி இவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். இவர்களுடைய கண்ணீருக்கு எல்லாம் காரணம் உன்னிடத்தில் நிச்சயமாக இருக்கின்றது. இவர்கள் யாரென்று சொன்னால் நிச்சயமாக இதற்கான தீர்வினை என் பிள்ளை உடனே நீ கண்டு விடுவாய். என் குழந்தையே, எப்பொழுதும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து மனது மிகுந்த வேதனையோடுதான் இருக்கின்றது. என்னத்தான் நடக்கின்றது இந்த வாழ்க்கையில்? நமக்கு மட்டும் ஏன் என் பிள்ளையே மனம் பாதை வதைக்கின்றது? அளவிற்கு சோதனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டு வந்திருக்கின்றது. இந்த சோதனைகளை எல்லாம் எப்படியாவது கடந்துவிட வேண்டும். எப்படியாவது இந்த சோதனைகளை நாம் மீட்டு வர வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் உன் பின்னால் ஒருவர் கதறி அழுக வேண்டிய நிலையில் வந்து கொண்டு இருக்கின்றார். இல்லையே, அவர்களினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், அவருடைய அழுகையை நிறுத்த வேண்டும். இது உன்னுடைய கடமை கூட. என் பிள்ளையே, நான் யாரென்று சொல்லிவிட்டால் நீயே அதை செய்ய தொடங்கி விடுவாய். நீயே அவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்து அவர்களின் கண்ணீரை துடைத்து விடுவாய். என் குழந்தையே, அவர்கள் உன் பின்னால் இருந்து கண்ணீர் வடிப்பதற்கு முக்கியமான காரணம்
நான் சொல்லிவிடுகின்றேன். உன்னுடைய கஷ்டங்களும் நீ வாழ்க்கையில் படுகின்ற வேதனைகளும் தான் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவர்களான இரவு நேரத்தில் மட்டும்தான் உன் இல்லத்திற்கு வருகின்றார்கள். அப்படியானால் இவர்கள் குடும்பத்தில் இருந்து இறந்து போன ஒருவருடைய ஆத்மாதான் என் பிள்ளையே. அவர்கள் உன்னை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றார். என் பிள்ளையே, இத்தனை கஷ்டத்தை கொண்டு இருக்கின்றது என் பிள்ளை, இப்படி வேதனைகளை அனுபவித்து கொண்டு இருக்கின்றது என் குழந்தை. ஒரு விடிவு காலம் பிறக்காதா? என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் தீராதா என்று அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டும் அல்ல, உன்னுடைய இன்றைய நிலையை நீ செய்கின்ற சிறு தவறுகளினால் உனக்கு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அதை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றார்கள். இத்தனை காலமும் எப்படியோ கடந்து விட்டது. இனிமேல் இந்த வாழ்க்கை அதிக போட்டிகள் நிறைந்த வாழ்க்கை என்பது நாம் வாழ்ந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் உனக்குள் கொண்டு வர அவர்கள் நினைக்கின்றார்கள். நீ போட்டிகளை நிறைந்த இந்த உலகத்தில் போட்டி போட தயாராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். சற்றென்று எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் மனம் வேதனை அடைந்து போய்விடுகின்றாய். இது போன்ற சில எல்லா விஷயத்தையும் பெரிதாக எடுத்துக்கொண்டு வேதனைப்படுவதைக் கண்டு அவர்கள் மனம் நொந்து போய் இருக்கின்றார். அதாவது அவர் உன்னை செய்ய சொல்வது என்ன தெரியுமா? எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்கு எந்த ஒரு சூழ்ச்சி வந்தாலும் அதை கண்டு பயப்படாமல், எப்பேற்பட்ட வேதனைகளையும் வந்தாலும் அதை எண்ணி வேதனைப்படாமல் எல்லாவற்றையும் கடந்து நாம் வாழ வேண்டிய முயற்சி என்கின்ற நம்பிக்கையோடு இவர்கள் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும். நான் இங்கு இருக்கும் பொழுது இல்லாத பிரச்சனைகள் இங்கு சென்று பிறகு அனைத்து பிரச்சனைகளும் இவர்கள் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகளை சரியாக எடுக்க முடியாமல் திணறுகின்றாய். இவர்களுக்கு நல்லதொரு மனநிலையை கொடுக்க வேண்டும் என்று தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டு அவர்கள் அங்கே கண்ணீர் வடித்தார்கள். என் தங்கமே, இவர்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் உடனடியாக நீ செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றுதான். செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும் சரி, அதில் உன்னுடைய கவனத்தை முழுமையாக நீ ஈடுபடுத்தி உனக்கு இருக்கின்ற எல்லா நன்மைகளையும் கொடுக்கும் என்பதை நீ முழுமையாக நம்பு. யார் பேச்சையும் கேட்காமல், யாரும் நமக்கு நல்லது செய்வார்கள் என்று நம்பாமல், இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக பெற்று கொள்ள வேண்டும் என்று நம்ப வேண்டும். நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கும் என்று எண்ணி நீ அந்த நம்பிக்கையோடு உன்னுடைய நாட்களை கடந்து வர வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள் உன்னிடத்தில் உதவி பெற்றவர்கள் கூட உனக்கு துரோகங்களை செய்கின்றார்கள். இப்படித்தான் இந்த உலகம் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயம் இந்த வாழ்க்கையில் தருணங்களை, அத்தனை விதமாக சூழ்ச்சிகளையும் உன்னால் எதிர்கொள்ள முடியும். யாரும் பயப்படாமல், வார்த்தைகளுக்கு மயங்காமல், யார் என்ன செய்தாலும் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல், என் குழந்தை, உன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நீ செய்ய வேண்டும். நீ இந்த வாழ்க்கையில் நிபந்தனை என்று கட்டாயம் வேண்டும். நீ இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றுதான் வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் கண்ணீர் நின்றுவிடும். அதன் பிறகுதான் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். உனக்கு யாரும் இல்லை என்று என் குழந்தை வேதனைப்படாதே. அவர்கள் சென்ற பிறகு கூட அவர்களை நினைத்து நீ பட்ட வேதனைகளை என்னவென்று எனக்கு தெரியும். அவர்கள் இல்லை என்று நினைக்காதே. உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்து விட்டால் அவர்கள் உன் அருகில்தான் இருக்கின்றார்கள். உன்னுடைய கஷ்டங்களை கண்டு அவர்களும் கண்ணீர் வடிக்கின்றார்கள். அதை சரி செய்வதற்கு அவர்கள் நிச்சயமாக முயற்சிகளை, என் பிள்ளை, நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனையும் உன் கண் முன்னால் நல்லபடியாக நடப்பதை
உன்னால் புரிந்து கொள்ள முடியும். யாருடைய வார்த்தைகளும் சரி, யாருடைய மனநிலையும் சரி, உன்னை பாதிக்காமல் நீ பார்த்து கொண்டால் போதும். நீ நிச்சயம் முன் வந்து விடுவாய். அடுத்தவர்களின் சொல் பேச்சை கேட்டு நீ நடந்து உனக்கான நன்மைகளை தொலைத்து விடாதே என்றுதான் அவர்களுடைய வருத்தங்கள். இனியாவது இதையெல்லாம் திருத்தி கொண்டு இந்த அப்பன் சொல்லும் வாக்கினை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். நிச்சயம் உன்னை பார்த்து யாரும் கண்ணீர் சிந்தியதற்கு ஆண்டவரே சரியாக உன் வாழ்க்கையை நடத்தி நிச்சயமாக உனக்கு என்று உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஆத்மாக்களுடைய துணை இருக்கும் என்பதை மறந்து விடாதே. அவர்கள் சரியான நேரத்தில் உன்னை கை தூக்கி விடுவார். தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.